இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து நான் நிறைய டிவில மேடை பேச்சுலலாம் வந்து பார்த்திருக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே படிப்படியா பார்த்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு நானும் வந்து அதே விஷயத்த இந்த 2024ல நான் பேசுறேன். அப்ப இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? எங்க பார்த்தாலும் அவ்வளோ பிரச்சனை. வீட்டுல ஒரு பெண் குழந்தைய வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும் வெளியில அனுப்பணுமா, எதுக்கு டியூஷன் அனுப்பிட்டு நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கலாம்னு சொல்லி அவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பார்த்து பயந்துகிட்டே பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க இவ்வளவு பெண்கள் நாங்க இருக்கோம்ல, எல்லார் மனசுலயும் ஒரு தயக்கம் இருக்கு. ஐயோ நம்ம வெளியே போறோமே, யாராவது நம்மள தப்பா தான் பாப்பாங்களா, ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா அந்த பயத்தோடையும் தயக்கத்தோடையும் தான் பெண்கள் வந்து வெளியில வந்து அவங்களுடைய வேலையை செய்யற சூழ்நிலையில நம்ம இருக்கோம். மாற்றம்னு பேசியிருக்கோம். ஆனா மாற்றம் இது வரைக்கும் எங்க இருந்து வந்திருக்குன்றது வந்து தெரியவே இல்லை. சோ அந்த மாற்றம் நிச்சயமா வரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்மளுடைய தளபதி விஜய் அண்ணா அவர்கள் காலையில ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருந்தாங்க. நிஜமாவே நான் வந்து விஜய் அண்ணான்னு சொல்லும் பொழுது அவர் அன்பு தங்கைகளுக்குன்னு ஒரு வார்த்தையை மென்ஷன்